ரெண்டாவது வாசிங்க, அதே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ரெண்டாவது சபை எப்படி இருக்கணுமா? கற்புள்ள கன்னிகையாக. சபையுடைய அர்த்தம் என்னன்னா, இன்னும் சபைக்கு திருமணமாகவில்லைன்னு அர்த்தம். சபைக்கு இன்னும் என்ன ஆகல? திருமணம் ஆகவில்லைன்னு அர்த்தம். கற்புள்ள கல்யாணமானவங்களும் இருக்காங்க, கற்புள்ள கல்யாணம் ஆகாதவங்களும் இருக்காங்க. கல்யாணமானவங்கெல்லாம் கற்பில்லாதவன்னு அர்த்தம் இல்லை, அதெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இப்போ வசனம் தெளிவா சொல்லுது, சபை என்னவா இருக்கணுமா? கற்புள்ள கன்னிகையாக. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபை இருக்குது. 7 சபையில 3வது சபைக்கு பேர் வாசிங்களேன். 12வது வசனம் வாசிங்க. 2:12 வாசிங்க. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். பெர்கமுனா என்ன தெரியுமா? பெர்கமு அப்படிங்கிறதான வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு பேருக்கு ஒன்னொன்னு இருக்குல்ல. யாக்கோபு, பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு அப்படின்னு அர்த்தம். பெத்லகேம் அப்பத்தின் வீடு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பரபாஸ் அப்படின்னா அப்பாவின் மகன், பர்னபா ஆறுதலின் மகன். ஒவ்வொரு பேர் கொடுத்திருக்காருல, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல பைபிள்ல. அந்த மாதிரி பெர்கமுனா என்ன தெரியுமா? பெர்கமு என்றால் the one who married. ஆங்கிலத்தில் கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, மணமுடிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். மணமுடிக்கப்பட்ட சபைக்கு கர்த்தர் எழுதுகிறது. வாசிங்க திருப்பி 2:12. பெர்கமுங்கிற வார்த்தைக்கு the married, மணமுடிக்கப்பட்ட சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபை என்னவாயிருச்சு? திருமணம் ஆயிடுச்சு. சபைக்கு என்னவாயிடுச்சு? கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா தெரிஞ்சுக்கோங்க, இயேசு வர்ற வரைக்கும் சபைக்கு என்ன ஆகாது? திருமணம் ஆகாது. மணவாளனுக்கு காத்திருக்கிற மணவாட்டி தான் சபை. நீங்க கம்யூனியன் எடுக்கிறீங்கல்ல, அந்த கம்யூனியனுடைய ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? யூத கலாச்சாரத்துல ஒரு மணமகன் ஒரு மணமகளை பிக்ஸ் பண்ணிட்டாங்க, நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னா 2-3 காரியம் அந்த மணமகள்கிட்ட கொடுப்பாங்க. அதுல ஒண்ணு, ஒரு கப்பு நிறைய திராட்சை ரசம் கொடுப்பாங்க, ஒரு கல்யாண வஸ்திரம் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த மணமகளுக்கு இவரை பிடிச்சிருக்கா இல்லையான்னு அந்த மணவாளனுக்கு தெரியணும். ஒருவேளை அப்பா அம்மாவுடைய ஃபோர்ஸ்ல பண்றாங்களா, இல்ல உண்மையிலேயே இவங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லி இப்போ ரெபேக்காள்கிட்ட கூப்பிட்டு கேட்பாங்க, இந்த மனுஷனோடு கூட போகிறாயா அப்படின்னு கேட்பாங்க. அவள் நான் போகிறேன் என்றால், இதுதான் அதை கேட்கறது பெர்மிஷன். அந்த பொண்ணு பிடிச்சி போகணும். யாரோட? மணவாளன்கிட்ட விருப்பப்பட்டு போகணும், கட்டாயத்தின் பேரில் இருக்கக்கூடாது. அதனாலதான் லேயால் ராகேல் விஷயத்துல லாபான் அந்த தப்பு பண்ணுவார். லேயால கேட்கவே மாட்டார். ஆனா ரெபேக்காள்கிட்ட அதே லாபான் வீட்டுல கேட்பாங்க, இந்த மனுஷனோடு போகிறாயா. இதை எங்க கர்த்தர் கொண்டு வருவார்னா, மணவாட்டி மணவாளனோட இணையணும்னா முதல்ல ரட்சிப்பு எப்படி வரும்? இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல். அதை தான் ரெபேக்கா செய்வாங்க. ரெபேக்காட்ட கேட்பாங்க, இந்த மனுஷனோட போக இஷ்டமா? அவங்க சொல்றாங்க, நான் அவரை மணவாளனா ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதான் ரட்சிப்பின்கான முதல் ஸ்டேஜ். அதனாலதான் அந்த இடத்துல பாக்குறோம், இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணணும். அப்போ இந்த கம்யூனியன் என்ன செய்யும்னா, அந்த மணவாட்டி கிட்ட அதுக்கப்புறம் காலவட்டத்துல கேட்கறது போனதுனால அவங்க ஒரு மெத்தட் வச்சாங்க. இந்த பெண்ணுக்கு உண்மையிலேயே விருப்பம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்யூனியன் பாத்திரத்தை ஒண்ணு கையில கொடுத்து அப்பத்தை ரசத்தை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஒரு கல்யாண வஸ்திரத்தை கொடுத்துருவாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட நாள், அதாவது கணக்கின்படி ஒரு 2-3 நாளைக்குள்ள, மேக்சிமம் ஒரு வாரத்துக்குள்ள திடீர்னு ஒரு நாள் அந்த மணவாளன் வீட்டுக்கு வருவார். அந்த கப்புல திராட்சை ரசம் குடிச்சு குறைஞ்சிருக்குதான்னு பாப்பாராம். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, அது குறைஞ்சிருந்தா அந்த பெண்ணுக்கு இவரை என்ன இருக்கு? பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இவர் கொடுத்துட்டு போன அளவுலயே இருந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு இவரை என்ன பண்ணல? பிடிக்கலன்னு அர்த்தம். இதைத்தான் இயேசு சொல்வாரு, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த கம்யூனியனுக்கு பின்னாடி இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. அதே நேரத்தோட ரத்தம் கழுவுகிறது, அப்ப ஜீவ வழியை உண்டாக்குகிறது, எபிரேயர் 10:19-20 இருக்கு. அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் மீனிங். உலக பிரகாரமா ஏன் அப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா, அந்த மணவாளனுக்கு மணவாட்டியை பிடிச்சிருக்கான்னு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அப்படி வச்சாங்க.
அவரோட அர்த்தம் என்ன? மணவாளன் வருகிற வரைக்கும் அந்த கம்யூனியன் இருக்கும், திருமணம் ஆகாதுன்னு அர்த்தம். அவர் வந்து கூட்டிட்டு, அதனால தான் நம்ம சொல்றோம் நம்மளை அழைச்சு கொண்டு போய் ஆட்டுக்குட்டியான ஒரு கல்யாணம் ஒன்று இருக்குன்னு சொல்றோம். ஆனா இங்க சபைக்கு பேர் என்ன? 2:12 பெர்கமு சபை. பெர்கமுனா என்ன அர்த்தம்? மணமுடிக்கப்பட்ட. அதை நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சு வாசிச்சு பாருங்க. மணமுடிக்கப்பட்ட சபையின் தூதனுக்கு எழுதுகிறதாவது. அப்ப ஏன் இந்த சபை மணமுடிக்கப்பட்டுடுச்சு? இன்னும் மணவாளன் வரலையே. அப்ப இது மணமுடிக்கப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கன்னித்தன்மையை இழந்துருச்சு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் கன்னி. அதனாலதான் பத்திரிகையில செல்வின்னு போடுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா திருமணம் ஆகாதவர்னு அர்த்தம். அப்போ பவுல் சொல்றாரு, கிறிஸ்து வரக்கிற வரைக்கும் உன்னை வேற யாருக்கும் திருமணமாக விடாம உன்னை பத்திரமா கொண்டு போய் அவர் கையில நான் திருமணம் பண்ணி வைக்கிற ஒரு வைராக்கியம் எனக்கு இருக்குங்கிறார். அப்போ சபை மணமுடிக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பெர்கமு சபைக்கு எழுதும் போது ஃபுல்லா இருக்கு, நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அது முழுக்க முழுக்க உபதேசத்தை பத்தி இருக்கும். பிழையாமின் உபதேசம், நிக்கோலாய் மதஸ்தாரர் உபதேசம், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா மிக முக்கியமானது ஒண்ணு அங்கே இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டா, சாத்தானின் சிங்காசனம் குடி இருக்கிற, அப்படிதானே இருக்கு. வாசிங்க 2:13 வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:13. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்துல, அப்ப அந்த சபைக்குள்ள யார் இருக்கிறா? சாத்தான் குடி இருக்குது. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, சபையை பார்த்து சொல்றாரு, பெர்கமு சபையை பார்த்து சொல்றாரு, உனக்குள்ளே சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீயும் இருக்கிறாய். உனக்குள்ளே சாத்தானில் குடிகொண்டிருக்கிற அந்த பெர்கமுக்குள்ள. இது என்னங்க அர்த்தம்? இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன் அந்த உதாரணத்தை. மரியாளின் மேல் பரிசுத்த ஆவியானவர் நிழலாடினார். இப்போ மரியாளுக்கு நிழலாடும் போது கல்யாணம் ஆச்சா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் மரியாளின் மேல நிழலாடும் போது திருமணம் ஆயிருந்துச்சா இல்லையா? ஆகல, கன்னி. அவங்க என்னவா இருந்தாங்க? அதற்கப்புறம் தான் அந்த முதல் பேரான குமாரனை பெருமளவும் யோசேப்பு அவளை அறியாதிருந்தான் அப்படின்னு வசனத்துல சொல்லுது. அதுக்கப்புறம் தான் அவன் திருமணம் பண்ணிக்கிட்டான். அப்போ ஆவியானவர் வந்து அசைவாடும் பொழுது அவள் என்னவா இருந்தால்? கன்னியாக இருந்தாள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து அசைவாடும் போது குழந்தை பிறக்குது, பரிசுத்தம் உள்ளது உருவாயிருச்சு, தேவனுடைய குமாரன் உள்ளே இருக்கிறார். கரெக்ட் தானே? வசனத்தின்படி சரிதானே? இப்ப அதே மாதிரி சபைக்கு மேல சாத்தான் குடியே நிழலாடினா என்ன ஆகும்? சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தானுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உலகத்துக்கும் இவங்களுக்கு என்னவாயிருச்சு? கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப வாசிங்க 2 கொரிந்தியர் 11:4 வாசிங்க. இப்ப திருப்பி, உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நல்லா கவனிங்க, நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியை, அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவிக்கு பதிலாக சபையின் மேல நிழலாடுறது வேறொரு ஆவி. கற்புள்ள கன்னிகைனா என்ன? இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எப்படி கல்யாணம் ஆயிடுச்சு? வேறொரு உலகத்தின் ஆவியோடு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. இது கல்யாணம் ஆயிட்டு இப்ப ஆவி வேற ஆவிய நிழலாடிடுச்சு, அசைவாடிடுச்சு. இப்போ பிசாசு இயேசுவை பார்த்து சொல்றா, இந்த உலகத்தின் ராஜ்யம் மகிமை எல்லாம் நான் தரேன், என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும். இயேசு சொல்லிட்டாரு, அப்பாலே போ சாத்தானே. ஆனா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சம்பவம் நடக்காம வேற ஒருத்தரை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ வந்து தாழ விழுந்து பணிந்து கொள், எல்லாத்தையும் தரேன். அவன் தாழ விழுந்து பணிஞ்சுக்கிட்டான். எல்லாத்தையும் சாத்தான் கொடுத்துட்டான். இப்படி வச்சுக்கோங்க, சாத்தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இப்போ எல்லாத்துக்கும், உலகத்துக்கு எல்லாத்துக்கும் அவன் யாருக்கு கொடுத்தானோ அவன் தான் அதிபதி. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாத்துக்கும் அவன் தான் அதிபதி. ஆனா உள்ள இருக்கிறது யாரு? பிசாஸ். ஏன்னா இவன் யார வணங்குறான்? பிசாச வணங்குறான். ஆனா உலகத்தின் ராஜ்யம் எல்லாம் இவன் கண்ட்ரோல். ஆனா இவன் யார் கண்ட்ரோல்? பிசாசு கண்ட்ரோல். பிசாசு பார்க்கிறதுக்கு இப்ப பாருங்களேன், எசேக்கியேல் 28 இருக்கு, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி, ஆனா உள்ளுக்குள்ள இருக்க யார் தெரியுமா? பிசாசு. நீங்க அதே மாதிரி
தானியேல் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. தானியேல் ஜெபம் பண்ணவன 21 நாள் ஜெபம் பண்ணவன வந்துட்டாரு. ஆனா வசனம் சொல்லுது, பெர்சியா தேசத்து அதிபதி என்னோடு கூட ஏத்து நின்றான். 10ஆம் அதிகாரத்துல இருக்கு. பார்க்கிறதுக்கு ராஜ்யம், வெளிய ராஜ்யம், ஆனா உள்ளுக்குள்ள யார் இருக்கிறது? பிசாஸ். இதைத்தான் சொல்றாரு. சபை பார்க்கிறதுக்கு கிறிஸ்துவின் சபை, ஆனா உள்ளுக்குள்ள குடிக்கொண்டிருக்கிறது யாரு? பிசாசு. ஏன்னா சபை உலகத்தோடு கூட பிசாசோடு கூட மனமுடிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு கற்புள்ள சபையா இருக்கணும்ன்றது ஒண்ணு, ரெண்டாவது கன்னிகையா இருக்கணும். உபதேசம் ஒரு பக்கம் கொடுக்கிறோம், நாங்கள் பிரசங்கிக்காத இயேசு, நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு, ஆனா அதே நேரத்துல நாங்கள் சொல்லாத வேறொரு ஆவி இன்னைக்கு சபைக்குள்ள கிரியை செய்து இன்னைக்கு எல்லாரும் லகுவா எடுத்துக்கிறீங்க. எதை லகுவா எடுத்துக்கிறாங்க தெரியுமா? சபைக்குள்ள இப்போ பரிசுத்தம் இல்ல அப்படின்னு சும்மா ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. சபையில பரிசுத்தம் இல்ல, அப்ப யார் இருக்கா உள்ள? நாம அதை யோசிக்கவே மாட்டோம். ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்க, பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல வாங்க. ரெண்டு இருக்கு. ஆனா நடுவுல ஒண்ணு கிடையாது. ஒண்ணு இருள், இல்ல வெளிச்சம். ஒண்ணு விசுவாசம், ஒண்ணு அவிசுவாசம். ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். ரெண்டுத்துக்கும் நடுவுல மையம்னு ஒண்ணு கிடையாது. இங்க சபைக்குள்ள ஒண்ணு கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் இல்லாவிட்டால் பிசாசு இருக்கணும். ஒரு ஊழியக்காரனை பாக்குறீங்க, அவன் ஆக்டிவிட்டிஸ், அவன் வாழ்க்கை, அவனுடைய வார்த்தை, அவன் பண்ற காரியம் எதுலையுமே கர்த்தர் இல்ல. எதுலையுமே என்ன இல்ல? அவன் பேசுற வார்த்தையில கர்த்தர் இல்ல. அவன் பாடுற, அவன் பேசுற, அவன் நடத்துற, அவன் வந்து கொடுக்கிற எதுலையுமே கர்த்தர் இல்ல. ஆனா உங்களால அவங்கிட்ட பிசாசு இருக்கிறான்னு சொல்றதுக்கு பயம். உங்களால அந்த தாட்டுக்குள்ள போக முடியல. நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் பார்க்கிறதுக்கு ஒன்னும் சரியா படலையே, இது ஏதோ ஆண்டவர் இருக்கிற மாதிரி இல்ல. ஆண்டவர் இல்ல, அப்ப யாரு? அப்ப அந்த சபை யாரோட இணைஞ்சிருக்கு? அப்ப அந்த ஊழியக்காரங்குள்ள யார் இருக்கா? கர்த்தர் இருந்தால் கர்த்தர் உனக்குள்ள இருந்து வெளிப்படுவார். அப்ப கர்த்தர் இல்லாம வேற யாராவது இருந்தால் அது உள்ள இருந்து வெளிப்படும். இன்னைக்கு அதை சொல்றதுக்கு உங்களுக்கு பயம் அல்லது உங்களுக்கு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க முடியாது. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். யாக்கோபு புஸ்தகம் சொல்லுது. ஒண்ணு கர்த்தர், இல்ல வேற எவனோ ஒருத்தன் உள்ள இருக்கான். அவ்வளவுதான். யாருன்னு பார்க்கணும். இன்னைக்கு யார் அசைவாடுறா? ஒண்ணு மரியாளுக்கு பரிசுத்த ஆவியில குழந்தை பிறக்கணும், இல்ல யோசேப்பு வழியா பிறக்கணும். அவ்வளவுதான். வேற வழியா பிறக்க முடியாது. ஒண்ணு ரெண்டே வழிதான். இன்னைக்கு பரிசுத்த ஆவியார் நிழலாடினார், இயேசு பிறந்தார். அதுக்கப்புறம் யோசேப்போடு கூட அவங்க இணைஞ்சாங்க, பிள்ளைகள் எல்லாம் பிறந்துச்சு. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. ரெண்டுமே இல்லையே, ரெண்டுமே இல்லை. அப்பனா அடுத்த கேள்வி ஒண்ணு வருதுல, கொஸ்டின். ரெண்டும் இல்லாம இருக்காது. ஏதோ ஒண்ணு தேவனா இருக்கணும், மனுஷனா இருக்கணும். ஒண்ணு தேவனா இருக்கணும், பிசாசா இருக்கணும். இன்னைக்கு உன் ஊழியத்துல, உன் சபையில, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில யார் இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கன்னிகையா இருக்கியா? நீ கன்னிகையா இருக்கியா? இல்ல எதோடைய மனம் முடிச்சிட்டியா? உலகத்துக்கு வேணா தெரியாம இருக்கும். இன்னைக்கு எல்லாம் ஒரு கல்ச்சர் இருக்கு, அப்பா அம்மாவுக்கு தெரியாமையே கல்யாணம் பண்ணிக்கிற கல்ச்சர் ஒண்ணு இருக்கு. என்னென்னமோ சட்டம் போட்டிருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு பெர்மிஷன் இல்லாம கல்யாணம் பண்ணக்கூடாது. ரிஜிஸ்டர் ஆபீஸ் எல்லாம் நிறைய சட்டம் போட்டிருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி அப்பா அம்மா போய் பார்த்தா திடீர்னு சொல்லுது, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு. அப்பா அம்மாவுக்கே தெரியல எப்படி கல்யாணம் ஆச்சு. அதெல்லாம் நாங்க பண்ணிட்டோம். எங்க போய் பண்ணிட்டீங்க? அந்த இடத்துல போய் அப்படி பண்ணிட்டோம். எப்படி முடியுது? அப்பா அம்மாவுக்கு தெரியலையே. ஒண்ணு நீ கன்னியா இருக்கணும், இல்ல மனவாட்டியா இருக்கணும். ஒண்ணு கர்த்தருக்காக காத்திருக்கிற மனவாட்டி, இல்ல உலகத்தோடு மனமுடிக்கப்பட்டதான மனவாட்டி. யார்? நீ காத்திருக்கிற கன்னிகையா, உலகத்தோடு மனமுடிக்கப்பட்ட மனவாட்டியா? நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ஒப்படைக்க வேண்டிய, அப்படி ஒப்படைக்கணுங்கிற வைராக்கியம் ஊழியக்காரங்களுக்கு இருக்கு. நான் எப்பவும் சொல்லுவேன், நமக்கு ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்திருக்கார், ஊழியம். இந்த ஊழியம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் அழைத்தார். அதெல்லாம் கர்த்தருடைய கிருபை, கூப்பிட்டாரு. ஆனா எங்கிட்ட கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பை நான் செவ்வனே முடிச்சு பத்திரமா கொண்டு போய் ஆண்டவர்ட்ட ஒப்படைச்சிடணும். இல்லையா இந்த ஊழியத்தில் இருக்கக்கூடாது. என்ன ரிஸ்க்னு கேட்டீங்கன்னா, இதுல இல்லைன்னா கூட பரவாயில்ல விட்டுருவாரு. ஆனா இருந்து தப்பு பண்ணன்னு வச்சுக்கோ, அங்கதான் உதப்பாரு. இல்ல நான் ஒரு உலக வேலைக்கு போயிட்டேன், என்னால ஊழியத்தை ஒழுங்கா செய்ய முடியாது, அசதியா தான் முடியிருக்கு, அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன்
என்னால முடியல, ஓகே ரைட். இல்லையா, நான் செய்வேன் வைராக்கியமா, இப்படித்தான் செய்வேன், செத்தாலும் நான் செய்வேன் இப்படித்தான், அப்படின்னு ஒரு தீர்மானம். ரெண்டுல ஏதோ ஒண்ணு. மனுஷனுக்காக, சூழ்நிலைக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக நீ அந்த காம்ப்ரமைஸ் ஆகும்போது நீ என்ன பண்றனா, உன்னை அறியாமலேயே கண்டிகையா இருக்க வேண்டிய சபையை உலகத்துக்கு மனவாட்டியா மாத்திருவீங்க. அவர் மேல இருக்கிறார் மணவாளன். அவர் வரும்போது கற்புள்ள கன்னிகை தான் வேணும், இன்னொருத்தருடைய மனைவி அவருக்கு தேவையில்லை. அதை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார், அதை செய்யவும் மாட்டார். அதனால்தான் பாருங்க, ராஜாவுக்கு தேடும்போது, ராஜாவுக்கு தேடும் போது வசனம் சொல்லுது, அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா விதத்திலும் இருக்கிற முதல் கிரைட்டீரியா என்னன்னு பாருங்களேன். எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. எஸ்தரின் புஸ்தகம் சொல்லுது 1ஆம் அதிகாரத்துல, எஸ்தரின் புஸ்தகம் மன்னிக்கணும் 2ஆம் அதிகாரம் வாசிங்க, 2வது வசனம் வாசிங்க. ம் 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 அழகு மட்டும் கிரைட்டீரியா இல்ல, அடுத்து என்ன இருக்கு? திருமணம் ஆகாத பெண்ணு தான் ராஜாவுக்கு வரணும். திருமணமான அழகான பெண்ணு வேண்டாம், திருமணமாகாத கல்யாணமாகாத பெண்ணு தான் வேணும். அடுத்த வசனம் வாசிங்க. ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாவுக்கு திருமணமாக போதுன்னா, ராஜாவுக்கு ஒரு பெண்ணை கொண்டு போக போறோம்னா, அந்த பெண்ணுடைய முதல் கிரைட்டீரியா எவ்வளவு அழகு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அவள் திருமணமாகாதவளா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஊழியம் பண்ணுகிற, சபை வச்சிருக்கிற அல்லது போதிக்கிற ஊழியக்காரனுக்கு தன்னுடைய கையில் இருக்கிற சபை கன்னிகையா இருக்குதான்னு தெரியணும். ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப்னா நான் சொல்றது ஸ்பிரிச்சுவலி, அவங்க சபை உலகத்தோட கூட திருமணம் ஆகல, பெருகமு கிடையாது, எங்க சபை கர்த்தருக்காக காத்திருக்கிற கன்னிகையான சபை. சொல்ல முடியுமா? அப்பா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறாரு, மாப்பிள்ளை வராருன்ட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு பார்க்க வராங்க. அப்படி பொண்ணு பார்க்க உட்காரும் போது பொண்ணு சொல்லுது, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. எப்படி இருக்கும் பாருங்க, ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. யாரு? அவர் ஒருத்தர் இருக்கிறாரு வெளியே, எங்க அப்பாவுக்கு கூட தெரியாது, நாங்க தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த தகப்பனுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க, அவன் என்ன ஆவான்னு பாருங்க. அதைத்தான் பவுல் எழுதுறாரு, உங்களை கொண்டு போய் நான் ஒப்படைக்கும் போது கற்புள்ள கன்னிகையாக. இன்னைக்கு அந்த அந்த நிச்சயம் இருக்குதா?